அப்படி இருந்த மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டான்? இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு விசேஷத்த காரியத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு சங்கடம் வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது எப்படி மாறுகிறோம் என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை பார்த்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை இந்த வேளையில் பார்க்க போகிறோம். இந்த மனிதனுடைய மனநிலைமை, இவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்தவர் தான், எல்லாத்துக்கும் அறிமுகமானவர் தான். இவரை குறித்து பல காரணங்களை பல கோணத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு முகம் இல்லை, பன்முகம் கொண்டவர்களாய் மனிதர்கள் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்கி போச்சு? எத்தனை விளங்கி இருக்கு? மனிதர்கள் ஒரு முகம் அல்ல, பன்முகம் கொண்டவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? எல்லா பண்புகளும் எல்லாத்துக்கும் பிடிக்காது, எல்லா பண்புகளும் எல்லாத்துக்கும் பிடிக்காது. சில வேளை சில காரியங்களாக மாறிவிடும். சரிங்களா? மற்றவங்களுக்கு பிரியமாய் ஒருவேளை இருப்பாங்க, சில காரியத்தில் கண்டிஷனாக இருப்பாங்க. அது ஒரு முகம், இது ஒரு முகம். பழக்கத்துக்கு ரொம்ப இனிமையாக இருப்பாங்க, ஆனால் செலவு பண்ண மாட்டாங்க. இது ஒரு வகையான ஒரு காரியம். சரிங்களா? சில வேளை அடுத்தவங்களுக்கு நல்ல உதவி செய்வான், வீட்டில் என்ன செய்ய மாட்டான், எந்த உதவியும் செய்ய மாட்டான். இது ஒரு வகையான ஒரு காரியம், ஒரு முகம். இப்படி மனிதர்கள் பன்முகம் கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த மனிதனுடைய காரியத்தில் பல காரியங்கள் நம்ம பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்க போகிறோம். தெரிஞ்ச சம்பவம் தான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10:9 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய ஒருவர் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய. இவன் யார் என்று கேட்டால் எலியா என்ற ஒரு தேவ மனிதன். இந்த மனிதன் ஒரு நாள் பிரயாணமாய் வனாந்தரத்துக்கு போய் ஒரு சூரச் செடியில உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் பண்ணுங்க. நான் வாழுவ எனக்கு விருப்பம் இல்லை, நான் சாக விரும்புகிறேன் என்று கோரி, போதும் ஆண்டவரே, நீ ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், எங்க முன்னோர்கள் காட்ட ரொம்ப நான் நல்லவன் இல்ல என்று சொல்லி, ஆமா, இந்த மனிதனுடைய ஒரு மன கிளேசம் வந்ததினால தன்னை குறித்து அவன் வைத்திருந்த திட்டம் வேற, தன்னை குறித்து அவன் எதிர்பார்த்த காரியங்கள் வேற. இப்ப அவனுடைய மனநலம் எப்படி வருது? நான் சாகணும், ரெண்டாவது எங்க அப்பா எங்களுடைய தாத்தா முன்னோர்கள் நான் ரொம்ப நல்லவன் இல்லை என்று சொல்லி சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டான். அடுத்து அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கும்போது இருந்தது. புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். 5ஆம் வசனம். என்றான். சரிங்களா? இப்ப தேவ தூதனுக்கும் இந்த எலியாவுக்கும் ஒரு காரியம் நடக்கிறது. இந்த மனிதன் எலியா எப்படிப்பட்டவன்? ஏன் இப்படி தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான்? ஏன் இவன் சாக வேண்டும் என்று விரும்புகிறான்? இந்த எலியா ஏன் எங்க முன்னோர்கள் காட்ட நல்லவில்லை, நான் உயிரோடு வாழுவதை விட நான் என்ன செய்யணும், சாகணும் என்று நினைக்கிற அளவத்தில் இவனுக்கு என்ன ஏற்பட்டது என்று பார்த்தால் 3ஆம் வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிரானை எழுந்து தன் பிரானை காக்க யூதா தேசத்தை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இங்க மேல முதல் பகுதி, அவனுக்கு அது தெரிந்த போது. எவனுக்கு எது தெரிந்த போது? எலியாவுக்கு தெரிஞ்சது. எது தெரிஞ்சது? யெசபேல் சொன்ன ஒரு வார்த்தை. யெசபேல் சொன்ன ஒரு வார்த்தை
எலியா காதுகள் கேட்ட உடனே நாடு விட்டே போயிட்டான். இவன் எங்க இருக்கிறான்? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறவன் யூதயா தேசத்தில் இருக்கிற பெயர்செபா சொல்லக்கூடிய வனாந்தரத்திற்கு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போகிறான். தன் பிராணை என்ன செய்யறதுக்கு? காக்கிறதுக்கு. ஒரு செய்தி வருது இவனுக்கு. ஒரு செய்தி. என்ன செய்தி? எசபேல் சொன்னா, எலியா, என்னுடைய தீர்க்கதரிசிகளா நீ கொலை செஞ்சிட்ட, என் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளா நீ கொன்னுட்ட, நாளைக்கு இதே நேரத்தில் நான் உன்னை கொலை செய்ய போறேன், நான் உன்னை கொலை செய்ய போறேன் என்று ஒரு செய்தி இவன் காதுகளுக்கு கேட்ட உடனே, அதான் 3ஆம் வசனம் முதல் பாகத்தில், அவனுக்கு அது தெரிந்த போது, எது தெரிந்த போது? அந்த செய்தி தெரிந்த போது பிராணை காத்துக்கொள்வதற்கு நாடு விட்டு நாடு போகிறான். ஒரு வார்த்தை இவனை நிலை குலைங்க வைத்தது. விளங்குதுங்களா? ஒரு மனுஷனுடைய வார்த்தை நிலை குலைந்து போகும்படி செய்கிறது. நம்பிக்கையற்ற நிலைமையில மாறி போனான். அவன் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை காணப்பட்டான். ஐயோ, இங்கிருந்தா என்னை கொலை செய்து விடுவாள் என்ற அந்த பயம் அவனுக்கு வந்தது. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினது. இவன் சாதாரணமான மனிதன் அல்ல. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. 17:1 இவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று வேதம் இவனை அறிமுகப்படுத்துகிறது. கீலேயாத்து குடிகளிலே எலியா ஆகா பெரிய ராஜாவை பார்த்து, என்னுடைய சொல்லே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நான் யாரு முன்னாடி நிக்கிறேன்? இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் சொல்கிறேன். என் வார்த்தை இல்லாம மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. எப்படிப்பட்ட மனிதன், எப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டவன். அவன் யாருக்கு முன்னாடி நின்று யாரை பத்தி பேசுகிறான்? ஆகாப்புக்கு முன்னாடி நின்னுகிட்டு என்ன சொல்றான்? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான் சொல்லுகிறேன். ராஜாவை கண்டு அவன் என்ன செய்யல? பயப்படவில்லை. அவனுடைய ராணுவத்தை கண்டு பயப்படல. அவனுடைய அதிகாரத்தை கண்டு இந்த எலியா பயப்படவில்லை. காரணம், யாருக்கு முன்னாடி நிக்கிறேன்னு சொல்றான்? யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறேன். ஏதோ வானத்துடைய சாவி இவர் தான் வச்சிருக்கிற மாதிரி. நான் திறந்தாதான் மழைய என்ன செய்யும்? வரும். நான் திறந்தாதான் பனிய வருப்பா. வருஷங்களில், வருஷமல்ல வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது என்று வேதம் தெளிவாக சொல்லிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்னாடி நின்று அவன் ஒரு வீர முழக்கமிட்டவன், அறைகூவல் விட்டவன், ராஜாவை கண்டு பயப்படாமல் பேசின இந்த எலியா, இன்னைக்கு ஒரு செய்தி வருது. நாளைக்கு உன்னைய போட்டு தள்ள போறேன், நாளைக்கு உன்னை நான் கொலை செய்ய போறேன் என்று ஒரு ராணி சொன்ன உடனே அந்த வார்த்தை அவனுக்கு என்ன உண்டாக்குனது? பயத்தை உண்டாக்குனது, ஒரு குழப்பத்தை உண்டாக்குனது. குழப்பத்தை உண்டாக்கி நாடு விட்டே நாடு கடந்து போகிறான். ஒரு நாள் பிரயாணம் போகிறான். இங்க சொல்லி இருக்கு, தன் வேலைக்காரனே பெயர்சேபா வனாந்தரத்துக்கு போறான். 2 பேர் தான் போயிருப்பாங்க. போகும்போது எஜமானன் வேகமா போறாரு. இந்த வேலைக்காரன் சொல்லிருப்பான், என்ன ராஜா, என்ன எஜமான், ஏன் இவ்வளவு வேகப்படுறீங்க, ஏன் பிரச்சனை? ஏன்னா ஒரு பயம் வந்த உடனே முகத்துல என்ன வரும்? முகத்துல என்ன தெரியும்? முகத்துல என்ன தெரியும்? மனசுக்குள்ள பயம் வந்தா முகம் என்ன செய்யும்? காட்டி கொடுக்காதா? ஏதோ ஒரு பீதியில் இருக்க மாதிரி இருப்போம். ஏதோ ஒரு இழந்தது போல ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு காட்டி கொடுத்து விடும். அருமைக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு பயம் உங்களை தொத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இனம் புரியாத ஒரு காரியம் உங்க உள்ளத்துல போராடி கொண்டிருக்கிறது. பல வேளையில உங்க முகங்கள் வழியாக அது வெளியே காட்டுகிறீர்கள். உங்களை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் கேள்வி கேட்பார்கள், ஏன் இன்னைக்கு முகம் ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் டல்லா இருக்கிறீங்க, ஏன் முகத்துல ஒரு துவட்டம் காணப்படுகிறது? உங்களை புரிந்து கொண்டவர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள், உங்க மேல் அன்பு கூர்ந்தவர்கள் கட்டாயம் உங்களை பார்த்து கேட்பார்கள். வேலைங்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. இந்த வேலைக்காரன் எலியாவோடு இருந்தவன்
என்ன செய்யறான், கொடையே போறான். எஜமானுடைய முகம் முன்னாடிக்கு இப்போக்கு ஒரு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. கேட்டிருந்தால் இவன் சொல்லுவாரா சொல்லலையான்னு ரெண்டாவது பிரச்சனை. ஆனா நிச்சயமா தன் மனக்கவலை என்ன செஞ்சிருப்பார், பகிர்ந்து கொண்டு இப்படி ஒரு செய்தி வந்திருக்குப்பா, இதுக்காக என்ன செய்றேன், என் பிராணை காத்து கொள்வதற்கு நான் பெயர்சபாக்கு போகிறேன் வா என்று சொல்லி இருக்கலாம். அவன் பேசியிருப்பான். அவன் பேசியிருந்தா இவன் ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பான், ஏதோ ஒரு ஆலோசனை. அவசரத்தில் எடுக்கிற முடிவு என்ன இருக்காது, நல்ல முடிவாய் இருக்கவே இருக்காது. நல்ல அவசரத்தில் எடுக்கிற முடிவு நல்லபடியாக இருக்கவே இருக்காது. அதுக்கு ஒரு நிதானிச்சு பார்க்க வேண்டும். இப்ப இவனுக்கு ஒரு பயம் வந்ததினால யாரை எந்த போர் சேவகனை பார்த்தாலுமே ஒருவேளை அந்த ராணி சொல்லிவிட்டிருப்பாளோ, அந்த ராணி இப்படிப்பட்ட காரியங்களை இவனை கைது பண்ண சொல்லியிருப்பாங்களோ, மற்றவங்களை பார்த்தாலும் இவனுக்கு இருக்கிற பயம் தன்னை கைது செய்கிற வருகிற மாதிரியே ஃபீல் பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப இந்த பெயர்செபா வனாந்தரத்துக்கு போகும் வரைக்கும் இந்த வேலைக்காரனால எந்த உபயோகமும் இல்லை. கோடையே இருக்கிறான். எஜமானுடைய மனநிலைமை புரிந்து கொள்ளாத ஒரு வேலைக்காரன். விளங்குதுங்களான்னு சொல்றது? உன் கூடையே உன் நண்பர்கள் இருக்கலாம், கூடையே உன்னுடைய தோழி இருக்கலாம், கூடையே உன்னுடைய உறவினர்கள் இருக்கலாம். அவர்களால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, புரிந்து கொள்வதற்கு ஒன்று கிடையாது. கூடையே தான் போறான். அங்க போய் ஒரு வனாந்தரத்தில் இவனை நிக்க வச்சுட்டு நீ இங்கே இரு, நான் எங்க போறேன், வனாந்தரத்திற்குள்ள போறேன்னு ஒரு நாள் டிராவல் பண்றான், ஒரு நாள் நடக்கிறான். எத்தனை கிலோமீட்டர் நடந்தான் நமக்கு தெரியல, ஆனா நடந்தான். அருமைக்குரியவர்களே, அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கை தலைகீழாக என்ன செஞ்சது, மாற்றினது. எப்படி இருந்த மனுஷன், இந்த ஒரு வார்த்தையினால குழப்பம் ஏற்பட்டது, என் வாழ்க்கையில சங்கடங்கள் ஏற்பட்டது, இவன் வாழ்க்கை வெறுத்து போன நிலைமையில படுகிறான். தேவன் இவனை கொண்டு செஞ்ச காரியங்களை அந்த நிமிஷத்துல மறந்து போயிட்டான். புரியுதா? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் ஆண்டவர்? இந்த மனுஷனை கொண்டு மழை பெய்யாதபடிக்கு செய்தார். எப்படிப்பட்ட காரியம்! வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது இவனுடைய பேச்சு கேட்டு. எவ்வளவு பெரிய காரியம்! வியாதிகளை சுகமாக்கினான். எவ்வளவு பெரிய காரியம்! இப்படியெல்லாம் செஞ்ச ஆண்டவர் இவனுக்காக செஞ்சதை இந்த பெண்ணு சொன்னதுக்காக அந்த வார்த்தை உள்வாங்கி கொண்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதனாலே பயம் ஏற்பட்டதினாலே அவன் எந்த இடத்தை விட்டு ஓடுகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இன்னைக்கு உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஒருவேளை ஒரு வார்த்தையினாலே உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். உங்களோட கூட வேலை செய்கிறவர்கள் உங்களை வேதனைப்படுத்தும்படியாக பேசியிருக்கலாம். உன்னுடைய உறவுகள் உன்னை எப்படியாக பேசியிருக்கலாம். ஒரு வார்த்தை உங்களை கலங்க வைத்திருக்கலாம். அந்த வார்த்தை கேட்ட உடனே சீ இனிமேலமா உயிரோட வாழணும், நம்ம செத்து போயிடலாம், இப்படியெல்லாம் கேட்டுட்டாங்களே, இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே என்று ஒருவேளை பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கலாம். என் அருமைக்குரியவர்களே, எலியா ஒரு மனிதன் தான், அவனும் ஒரு விதிவிலக்கு அல்ல. ஆனா அவனை கொண்டு கர்த்தர் செய்த காரியத்தை மறந்து விட்டான். உங்க வாழ்க்கையில தேவன் இருந்து செய்த காரியங்கள் நீங்க மறந்துவிட்டு யாரோ ஒருவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, வேதனைப்படுறீங்க, சங்கடப்படுறீங்க, வீட்டு விட்டு வெளியே போகாம இருக்கிறீங்க, மற்றவங்க முன்னாடி தலை குனிந்து போகிறீங்க. ஆனா உங்களை தலை நிமிர்ந்து நடத்த செய்த தேவனை அந்த இடத்துல மறந்துட்டீங்க. விளங்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இப்படி இவன் பயந்து ஓடின பிறகும் போனா போகட்டும்னு அவனை விட்டு விடல. போனா போகட்டும்னு விட்டுல, அவனுக்கு ஒரு தூதனை ஏற்படுத்தி அவனோடு பேச வைக்கிறார். நல்ல ரொட்டி சொல்றாரு, நல்ல தண்ணி வைக்கிறாரு, தட்டி எழுப்பி சாப்பிடுப்பாங்கிறாரு. போனா தொலைஞ்சு போட்டு சொல்லி விட்டுடல. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், நிறைய பெற்றோர்கள் ஒரு முறை 2 முறை சொல்லுவாங்க, பிள்ளைகள் கேட்கலனா போ, உன்னுடைய தலைவிதி போல மாறிய பாக்குறீங்களே, புரியுதா? ஒரு முறை 2 முறை சொல்லுவாங்க, ஒரு முறை 2 முறை அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. ஒருவேளை பணக்கார தகப்பனா இருந்தால் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை வச்சு நீ பிசினஸ் பண்ணுப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவேளை அவன் அடங்காம போயிட்டாங்கன்னா இனிமேல் என்ன செய்ய, ஒண்ணு பண்ற மாதிரி இல்ல, எப்படியோ உன் விதி படி நடக்கட்டும் போ அப்படி சொல்லி விட்டுருவாங்க.
ஆனா நம்ம ஆண்டவர் இப்படி விடவே இல்லை. ஹல்லேலூயா. இவன் ஒதுங்கி போகிறான், சாக வேண்டும் என்று விரும்புறான். நான் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் செத்து போகணும் என்று நினைக்கிறான். அப்படியே அவனை விட்டு விடாமல் ஆண்டவர் ஒரு தூதனை ஏற்படுத்தி அவனை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். இதை பார்க்கிற என் ஸ்தோத்திரம் அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை காணப்படலாம். உங்களுக்கு ஒரு தூதன் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க உள்ள சர்ச்சுக்குள்ள வந்த உடனே ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் ஜெபத்திலே கர்த்தர் உங்களை ஒருவேளை உங்களுடைய இதயத்தை தட்டி எழுப்பியிருக்கலாம். பாடல் மூலியமாய் சில வேளை கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பியிருக்கலாம். ஆராதிக்கிற வேளையில சில வேளை கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பியிருக்கலாம். இப்ப நிறைய காரியங்கள் கர்த்தர் உங்களை கைவிடாமல் மறுபடியும் தூங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது, வெகு தூரம் இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை இவனை கலங்கடித்தது. ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், இல்ல, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி செம்மையும் உத்தமும் உண்மையா காணப்படுவோமானால் நம்மளை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய குடும்பங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஒன்று நான் யோசிச்சேன், இந்த எலியா மட்டும் இந்த செய்தி அவன் கேட்ட உடனே அவர் சின்ன ஜெபம் பண்ணியிருந்தா, யாருக்காக? இந்த எசபேலுக்காக ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர் ரசிப்பாரு. ஜெபத்தை கேட்டுப்பாரு, கேட்க மாட்டாரா? ஆண்டவரே, என்னை அவ கொலை செய்ய நினைக்கிறா, அவ என்ன செய்யட்டும், தூக்கு போட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படி நடந்திருக்கு. அவளுக்கு ஏதாச்சும் அந்த காரியம் வாய்க்காமல் போகும்னு செய்யும் ஆண்டவரே சொல்லியிருந்தா நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? இவர் ஜெபத்தை கேட்டு மழையை வராம படி செய்தார், மழை வரும்படியும் செய்தார். இவர் ஜெபத்தை கேட்டு அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய வெற்றி வீரனாக கர்த்தர் மாத்தினார். இவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்யறாரு, இவன் கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஆண்டவே. இந்த எசபேலுக்காக ஜெபிச்சிருந்தா அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரு, கேட்க மாட்டாரா? நிச்சயமா கேட்டிருப்பார். ஏன் இந்த உணர்வு அவனுக்கு இல்லை? என்னையா நாளைக்குள்ள கொலை செய்யணும் நீ சொல்ற, நாளைக்கு இந்நேரத்தில் உன் கை கால விளங்காம போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செய்யும்? போயிருக்கும். உலகத்தில் இருக்கிற அவனவில்லை, நமக்குள்ள இருக்கிற ஆண்டு எப்படிப்பட்டவர்? பெரியவர் என்று நம்ம சொல்லுகிறோம். பல சந்தர்ப்பங்கள் அதை மறந்து போய் விடுகிறோம். அவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க செய்வேன்னு வச்சுட்டாங்க, இவங்க ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டாங்க, அதனாலதான் என் குடும்பத்தில் என்ன வருது, ஒரு குழப்பம் வருதையா. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி, நான் ஊழியங்களுக்கு போன இடங்கள்ல ஒரு சகோதரி என்னை சந்திச்சேன். அவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர், என் பையனுக்கு 16 வயசு பாஸ்டர், அவன் என் சொன்னபடி என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். அந்த சகோதரிக்கு கணவர் இல்லை. அங்கே ஒரு பாஸ்டர், அந்த சகோதரருடைய அண்ணன் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. சபையில் அவங்க தான் புல்லாக பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்க. அங்க சொல்றாங்க, என் பிள்ளைக்கு யாரோ செஞ்சு வச்சிருக்காங்க. 16 வயசு பையன். எத்தனை வயசுமா? அப்பதான் அவன் சுய குணம் என்ன வருது, வெளியே வர்றது. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். காலேஜுக்கு போனாதான் அவனுடைய முக்காவாசி குணம் வரும். வேலைக்கு போன பிறகு முழு குணம் வரும். அது சம்பளம் வாங்கிட்டான்னா முழு குணத்தை என்ன செஞ்சிருவான், காட்டிடுவான். சரிங்களா? இவன் சொன்னபடி கேட்க, எப்படி என்னமா செய்யறான் கேட்டா, நான் ஒரு ட்ரெஸ் போட்டா இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா தூ அப்படிங்கிறான். நான் பைக்கிட்டு கொண்டு வந்தா நீ பைக்கிட்டு தூக்கிட்டு வராத, நானே தூக்கிட்டு போக சொல்றேன். நம்ம பையன் மேல சொல்ற காரியங்களை பாருங்க. நினைச்சிட்டேன், இந்த அம்மா மனநல மெனுப்பு இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர், யாராச்சும் எனக்கு செஞ்சு வச்சிருக்காங்க தெரியல, சொல்லுங்க பாஸ்டர். அமாவாசை வருது, அமாவாசையில ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். அமாவாசை ஜெபிச்சாலும் அப்படிதான் இருக்கும், பௌர்ணமி ஜெபிச்சாலும் அப்படிதான் இருக்கு. சரிம்மா, நான் நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை தான், இப்போ போன வெள்ளிக்கிழமை உபவாசத்தில் இருக்கும்போது தான் அந்த கால் வந்து வெளியே பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க, ஊழியக்காரனுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க, சபையினுடைய எல்லா காரியங்களும் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது எதை நினைக்கிறாங்க, நமக்கு எதிரடையா ஏதோ ஒரு காரியம், ஒரு சக்தி செயல்படுதுன்னு தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க.
இந்த எலியா மட்டும் ஜெபிச்சிருந்தான்னா, என்னையா நீ சொல்ற, என்னையா கொலை செய்ய நினைக்கிற, நாளைக்கு பாரு என்னை கொலை செய்ய சொல்ற வாய் விழுந்து போயிரும் பாரு, நாக்கு அசையாது, கையை ஓங்கினா கை என்ன செஞ்சிடும், நின்றோம். அப்படி வேதத்தில் நடந்திருக்கா இல்லையா? ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசியா ராஜா இவனை கைது பண்ணுன்னு சொல்லி கையை நீட்டுனா அந்த கை அப்படியே நின்று போச்சு. நின்றுச்சா இல்லையா? மறுபடியும் அதே தீர்க்கதரிசி ஜெபிச்ச பிறகுதான் அந்த கை நல்லா ஆச்சா. இப்படிலாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்ப இவன் அதை மறந்துட்டான். தன்னை கொண்டு ஆண்டவர் செய்த காரியத்தை மறந்துட்டான். நான் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன் என்பதை மறந்துட்டான். யாரை நம்ம தெய்வமாக கொண்டு இருக்கிறோம் என்று அநேக வேளையில நம்ம மறந்துட்டு இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் தான் பெருசு என்று என்ன செய்யறோம், நினைத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைய இங்க தெளிவா நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை அவனுடைய மன நிலைமையை மாற்றும்படி செய்தது. சரி, ஒரு நாள் நடக்கிறான், அப்பவாச்சும் ஞாபகம் வரணுமா வேணாமா? எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. இதுவரைக்கும் எத்தனையோ உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுப்பதற்காக, உங்களுடைய குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குவதற்காக, உங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்காதபடிக்கு எத்தனையோ சூழ்ச்சிகள் ஏற்பட்ட போதிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னை நடத்தின தேவன் இனிமையும் நடத்த அவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இந்த மனுஷன் மறந்துட்டான். தேவன் இவனை கொண்டு செஞ்ச காரியங்களை மறந்துட்டான். யாருக்கு முன்னாடி நிற்கிறோம் என்பதை மறந்துட்டான். தேவன் தன்னோட இருந்ததை மறந்து போன ஒரு எலியா. தேவன் தன்னோட இருந்ததை மறந்து போன எலியா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட இருக்கிறத மறந்து போயிட்டீங்க. 9:45 வர்றவங்க 11 மணிக்கு வர்றீங்க. எங்க போனீங்க? நான் வீட்டில் தான் இருந்தேன். எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 9:45. தேவனை தேடுகிற அந்த உணர்வு நமக்கு குறைஞ்சிருச்சு. தேவனுடைய காரியத்தில் நெருங்குவதை இன்னைக்கு என்ன செய்தோம்? நம்ம அந்த ஆர்வம் என்ன செஞ்சிருச்சு? குறைந்து போயிட்டு. கர்த்தருடைய பிள்ளைய, நீ எந்த அளவுல கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கிறாயோ அந்த அளவத்துல தான் உனக்கு கர்த்தர் முதலிடம் கொடுப்பார். ஆமென். இப்ப எலியாவுடைய நிலைமை பாருங்க. யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? மறந்தான். தேவன் தன்னை கொண்டு செய்த காரியங்கள்லாம் மறந்தான். இனிமேல கர்த்தர் இவரை கொண்டு செய்ய போற காரியத்தையும் மறந்தான். அந்த ஒரு வார்த்தை அவனை தலைகீழாக மாற்றினது. என்ன செஞ்சிருச்சு? வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. பயந்து ஓடுகிறான். எங்கேயாச்சும் போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஓடுகிறான். எங்க இருந்தால் உன்னை தப்பிக்க வைக்கிற ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல உன்னை தப்பிக்க வைக்க மாட்டாரா? சிங்க கவியிலிருந்து தப்பி வைக்கப்படி செய்த ஆண்டவர், எரிகிற அக்கினி சூளையிலிருந்து உன்னை தப்பி வைக்க செய்த ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையிலிருந்து உன்னை தப்பி வைக்க மாட்டாரா? முடியுமா? முடியாதா? இந்த பயம் வந்ததினாலே மறந்து போயிட்டான். குழப்பம் வந்துருச்சு. ஓடுறான். ஒரு நாள் புள்ள வனாந்தரத்துல ஓடுறான். இப்ப ஒரு வேலைக்காரன் கோட இருந்தான். அவன் பேச்சுவார்த்தை இல்ல, பேசுற மாதிரி தெரியல, கோட தான் இருக்கிறான். எஜமானுடைய மனநலம் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. ரொம்ப பேர் அப்படியே இருக்கிறாங்க. என்னுடைய காரியத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியல, என் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியலன்னு சில பேர் நினைக்கிறோம். இது எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள தான் கேட்போம். ஆமா இல்லைங்களா? நம்ம யார் நேசிக்கிறாங்க, நம்மள யார் அனுபவித்திருக்கிறாங்களோ, நம்மளை யார் புரிந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு தான் அது புரியும். போறான், ஒரு நாள் வரைக்கும் பேச்சு இல்லை. அவங்க நிறுத்திட்டு காட்டுக்குள்ள போறான். எங்க போறீங்க நம்ம கேட்ட மாதிரி வேதத்துல இல்லை. ஒரு நாள் தனியாவே நடந்து போறான். போகும்போது என்ன யோசிச்சுக்கிட்டு போயிருப்பான்? இப்ப வனாந்தரத்துல ஒரு நாள் போறான், ஒரு நாள் போய்கிட்டே இருக்க, ஒரு நாள் பிரயாணம் போறான். என்ன யோசிச்சுட்டு போயிருப்பான்? சொல்லுங்களேன். எசபேல குறிச்சு அந்த வார்த்தை, ஐயோ அங்க வந்துருவாங்களா, இங்க வந்துருவாங்களா. சரி, இப்படி பிராணை காக்க போனவன் அங்க போய் என்ன சொல்றான்? சாகணும்னு ஜெபம் பண்றான். என்ன செய்யணும்? சாகணும் ஜெபம் பண்றான். எங்க பிதாக்களை விட நல்லவங்க எல்லாம் ஜெபம் பண்றான். நான் செத்து போகிறோம் அப்படின்னு கோர்றான். ஏன்?
இதே இது அங்கிருந்து என்ன செய்யலாம், சோமன் இருக்கலாமே, இல்லை இங்கே செத்தாலும் சாகுறேன், ஒரு வீரனா சாகுறையா அப்படின்னு செத்துருக்கலாமே. இவனுக்குள்ள சின்ன ஒரு ஈகோ என்ன இருந்துச்சுன்னா, நான் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி போயும் ஒரு எசபேல்கிட்ட ஒரு விக்கிர ஆராதனை வணங்குற அந்த பெண்ணிடத்துல நான் சாகணுமா, அதனால அவ கையில் சாகிறத விட நான் என்ன செஞ்சிடறேன், வனாந்தரத்தில் போய் நீங்க என்னை கொன்றுங்க ஆண்டவரே. எப்படி ஜெபிக்கிறவனோட ஜெபம் எப்படி மாறி போச்சு பாருங்களேன். நீங்க நிறைய பேரோட ஜெபம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. நிறைய பேரோட ஜெபம் தன்மை மாறினது. நிறைய பேரோட ஜெபத்துடைய சூழ்நிலைகள் மாறி போயிருச்சு. இந்த மனுஷன் இப்படியாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, எந்திருப்பா, உன்னை விடல, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். நல்லா பாருங்க, நல்ல பிக்சர், அருமையா இருக்கு. இது பார்க்கும்போது நமக்கு புரியுது இல்லை, அப்படியே நல்லா புரியுது. இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வேணும், கம்ப்யூட்டர் இது லேப்டாப் ஒன்று வேணும், ஒரு டேபிள் ஒன்று வேணும், இன்னொரு டிவி வேணும். இது இருந்துச்சுன்னா, இது இப்போ லீதியால் சேர்ந்து நினைக்கிறாங்க, பேசாமல் இருந்தார், சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்டுட்டோமோ, இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், ஸ்தோத்திரம், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்களேன். இது அந்த காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும். சூரச்செடி மரம் அல்ல, இந்த செடி கீழே தான் என்ன செஞ்சுருக்கான், உட்காந்து கொண்டு இருக்கிறான். சூரச்செடின்னா தெரியுமா, என்ன செடி பார்த்துருக்கீங்களா? சூரச்செடி மகேந்திரன் சொல்லுங்க சொல்லுங்க, இப்படின்னு கை காட்டுனீங்க. சின்ன சின்ன பழமா இருக்கும். பழம் எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும், காய் பச்சையா இருக்கும், அப்படியா? ஆமாவா? நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க, சூரச்செடி நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க. நம்ம வாக்கியாமேட்டில் இருக்கு. அது பத்தி உன்னிப்பழம் சொல்லுவான். உன்னிப்பழம் மதுரை பக்கத்தில் உன்னிப்பழம் சொல்லுவான். அது சூரச்செடி, அது பேர். கருப்பு பழமா இருக்கும், பச்சை காஞ்சரஞ்செடி, காச்சேரி, அதான் சூரச்செடி. கருப்பு பழம் சின்னதா இருக்கும், காய் பச்சையா இருக்கும், பூவெல்லாம் அழகழகா இருக்கும். சூரச்செடி வந்துருச்சா பாரு, எப்படி இதுக்கு தான் வேணும்னு சொன்னது. இன்னும் கொஞ்சம் அந்த லேப்டாப் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் அருமையாக என்ன செய்யலாம், இப்படி வேதத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களை என்ன செஞ்சிடலாம் காட்டும் போது, ஓ இதுதானா அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன செய்யிட்டான், ஆண்டவர் அவனை அப்படியே விட்டு விடாம தட்டி எழுப்பி என்ன சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த வருஷத்துடைய நடுவில் கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த 8வது மாசத்துல வந்திருக்கிறோம், கொஞ்சம் துவண்டு போயிருக்கீங்க. இப்ப மறுபடியும் உங்களை தட்டி எழுப்புறார். ஹல்லேலூயா! தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம், எப்பா இந்த சூரச்செடியோட வாழ்க்கை முடிந்து போவதற்கு அல்ல, அதற்காக உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. ஹல்லேலூயா! உன்னுடைய ஸ்தோத்திர குடும்பத்துல நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. உன்னுடைய சபையில நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. நீ கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. ஆமென். மறுபடியும் சாப்பாடு கொடுக்கிறார். அப்பா அம்மா கூட ஒரு முறை 2 சொல்லி விட்டுருவாங்க. ஆண்டவர் விடவே இல்லை. உங்களை கைவிடாத தேவன், எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். நீங்க சில வேளை ஃபீல் பண்றீங்க, ஆண்டவர் என்னை மறந்தாரோ, ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோன்னு சில வேளை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். இப்ப சொல்லிட்டு இவன் நடக்கிறான். எழுந்து பிரயாணம் பண்ணுன்னு சொன்னா எந்த பக்கம் போகணும்னு கேட்கவே இல்லை. கேட்கணுமா வேணாமா? எழுந்து நீ போ, பிரயாணம் பண்ணனா எங்கிட்டு போகணும்? ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? கேட்கணும். கேட்கல. அவன் பார்வை திசையை தேர்வு எடுத்துட்டு அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். உன் நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்ட வேண்டிய சொன்னவனே எந்த பக்கம் கேட்காம நம்ம பாட்டு திசை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருப்பான், போய்கிட்டு இருப்பான். நாம நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எந்த பக்கம் ஓடணும் ஆண்டவர் சொல்லணும். எந்த பக்கம் ஓடணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, சொல்லுவார். இவர் தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சோடனே, சாப்பிட்ட அந்த என்ன ஆயிடுச்சு, நல்ல தெம்பு வந்த உடனே ஒன்று பார்த்தீங்கன்னா, அங்கே போன உடனே தூங்கிட்டான். நல்லா என்ன செஞ்சிட்டான்? சாவு பையன் வந்தால் தூக்கம் வருமா? சாவு பையன் வந்தால்
வரவே வராது. இவன் தூங்கிட்டான். அதுக்கு என்ன காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன்? நிறைய களைப்பு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பயங்கர களைப்பு. ஏன்னா கர்மேல் பர்வதம் உயர்ந்த மலை, கீழேருந்து மேலே போகிறான். அங்கே போய் இவனா ஒரு பலிபீடத்தை கட்டுறான். கல்லெல்லாம் பொறுக்கி எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் தான், எல்லாம் கர்த்தரை வணங்குறவங்க தான். ஆனால் ஹெல்ப் யாருமே பண்ணலை. போய் இவனா போய் கல்லெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். காளையை கொண்டு வந்து நறுக்கி வைக்கிறான். அந்த வேலையெல்லாம் இவன் தான் செய்கிறான். சோமன் நடந்தோன்னு அறுப்பது என்ன செய்யுது? நடக்குது. அங்கே இருக்கிற பாகா தீர்க்கதரிசி எல்லாம் கொண்டு வந்து கீசோன் ஆறுன்னு இருக்கு. கீசோன் ஆறு இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அமராவதி ஆறுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த கர்மேல் பர்வதத்துக்கு கீழே ஓடிக்கொண்டு அந்த நதிக்கு பேர்னா அது கீசோர். அது கீழே அடிவாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டு வர்றான். கூட்டு வந்து 850 பேர்த்தை அவன் கையாலே வெட்டுறான். ஒருத்தர் தின்னு உடம்பு இவ்வளோ தண்டி இருக்கு. ஒரு 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 இந்த கழுத்து ஒன்று இவ்வளோ தண்டி இருக்கு. எல்லாத்தையும் வெட்டினோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான். இன்னைக்கு நம்ம ஒரு கோழி கூட என்ன செய்ய முடியல, அறுக்க முடியல. கோழி அறுக்கிறவங்க ஒருத்தரை கூப்பிட்டு எப்பா வாப்பா கொஞ்சம் கோழி அறுத்து கொடுத்துட்டு போன்னு சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் சொல்ல மாட்டேங்க, நான் சொல்லியிருக்கேன். ஒரு கோழி அறுத்து கொடுத்துட்டு போ தம்பின்னு சொல்லியிருக்கிறேன். 850 பேரை வெட்டுறான். கை எவ்வளோ வலிச்சிருக்கோம். மறுபடியும் கீழே இருந்து மறுபடியும் மேலே போகிறான். மேலே போகிறான், அங்கே ஜெயிக்கிறான். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கீழே வந்து வெட்டிட்டு மறுபடியும் மலைகளுக்கு கீழே இருந்து மேலே போயிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி முடித்த உடனே மழை வருது. அந்த மழை அந்த ஆகாப்பு ராஜாக்கு முன்னாடியே இஸ்ரேலுக்கு அவன் என்ன செய்தான்? ரதத்துக்கு முன்னாடி ஓடி வர்றான். இந்த களைப்பு அவனுக்கு. இப்போ வீட்டுக்கு வந்து அப்பாடா நான் கர்த்தருக்கா ஒரு பெரிய காரியம் செய்து முடிச்சுட்டேன் சொல்லி அசந்து தூங்குறதுக்குள்ள என்ன செய்தி வந்துச்சு? நாளைக்கு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு. அதே ஓட்டம் இங்கிட்டு கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரேலுக்கு ஓடி வந்து அதே ஓட்டம் எங்க போறான்? வனாந்தரத்துக்கு நாடு விட்டு நாடு போயிட்டான். இப்ப களைப்பு அப்படி தூங்கிட்டான். சில பேருக்கு களைப்பு இருந்தா அவங்க என்ன பேசணும் அவங்களுக்கே தெரியாது. அது தூக்க களைப்பா இருக்கலாம், சரீர களைப்பு. ஓய்வில்லாமல் உழைச்சி பஸ்ஸில் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு அங்கிட்டே நீங்கள் கொண்டு ஒரு நாள் ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள், எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஃபீல் இருந்தது. இப்போ கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு முழு ஜெபம், சனிக்கிழமை பகலெல்லாம் ட்ராவல், சனிக்கிழமை நைட்டு முழு ஜெபம் முடிச்சுட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சில் பேசிட்டு அங்கேருந்து 3 மணிக்கு பஸ் ஏறி நைட்டு 1 மணிக்கு இங்கே வர்றேன். அதுக்கு முன்னாடி மதுரை கோயில்பட்டி இங்கெல்லாம் அலைஞ்சோம். ஒரே களைப்பு. நைட்டு முழு ஜெபங்கள், 2 முழு ஜெபங்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எங்கே படுக்கிறோம், என்னாச்சு, எங்கே படுக்கிறோம், யார்கிட்ட பேசுகிறோம் எனக்கு என்ன இல்லை, அந்த நிதானமே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப டயர்டு, களைப்பு. இங்கே வந்த பிறகு அந்த களைப்பு என்ன செஞ்சிருச்சு? களைப்பெல்லாம் மாறிடுச்சு. அந்த களைப்பு எனக்கு என்ன இல்லை, அது களைப்பு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இடத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம் சொல்லக்கூடிய அந்த தைரியம், அந்த நம்பிக்கை வந்த பிறகு என்ன செய்யுது? அந்த களைப்பு என்ன செஞ்சிருது? மாறி போய் விடுகிறது. அருமைக்குரியவர்களே, இவன் களைப்புனால தூங்கினான். இப்ப ஆண்டவர் சொன்னாரு எந்திரிச்சு போய் என்று சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு ஒரு திசையை குறிச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர், நீங்க துவண்டு போய் இருக்கீங்களா, சோர்ந்து போய் படுத்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி நீ பிரயாணம் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஆனா கேட்கணும், எங்கிட்டு போன ஆண்டவரை, என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன ஆண்டவரை என்று கேட்கணும். அந்த ஓட்டம் ஓடுனா அந்த ஓட்டம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். இவன் என்ன செய்தா? எந்திரிச்சிட்டு ஒரு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். நடந்தா எத்தனை நாளுக்கு நடந்தான்? 40 நாள் நடந்தான். நடந்து நல்ல இடத்துக்கு தான் வந்தான். இந்த இடத்துக்கு பேர் என்னது? ஓரேப்னா என்ன ஞாபகம் வருது? மோசேவுக்கு ஆண்டவர் அக்கினியில காட்சியளிச்சாரே, அந்த இடத்துக்கு பேர் தான் ஓரேப், தேவ பர்வதம். அதுக்கு பேர் என்னது? தேவ பர்வதம். அந்த இடத்துக்கு வந்து அப்போ இவ்வளவு தூரம் நடந்து வந்தமே என்று அது இல்லாம மறுபடியும் குகைக்குள்ள போய் என்ன செஞ்சிட்டான்? ஒரு குகைக்குள்ள போயிட்டான். வருதா அது? சரி, ஒரு குகைக்குள்ள போயிட்டான். இப்ப ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறார். இந்த 40 நாள் அவங்ககிட்ட பேசவே இல்லை. 40 நாள் பேசவே இல்லை. எப்பா நீ போற ரூட்டு சரியில்லை, இந்த ரூட்ல போகாத, எதுக்கு நீ போறன்னு சொல்லி ஏதாவது பேசினாரா? இல்லை. சில வேளை ஆண்டவர் விட்டுருவார், நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருவார். நம்ம போகிற காரியமெல்லாம் சரியான காரியம்னு நாமளா கற்பனை பண்ணிக்கிடுவோம். நான் செய்கிறது
சரி, நான் பேசுறது சரி, நான் பண்ற காரியங்கள் சரி, எனக்கு நானே நீதிபதி, யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை பிரதர், என்னை பொறுத்தவரை பிரதர் சிஸ்டர் சொல்லுவாங்க. உன்னை பொறுத்து என்னை பொறுத்து இல்லை, வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் முக்கியம். அல்லேலூயா, தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் நடக்க 40 நடந்து போயிட்டான். உள்ள குகைக்குள்ள போன பிறகு ஆண்டவர் கூப்பிடுறாரு. வாசிங்க 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கி, கெபிக்குள்ள போயிட்டான். இப்பவும் வெளியரங்கமா நிக்கல, எங்க போயிட்டான்? கெபிக்குள்ள போயிட்டான். உண்டாகி இங்கே உனக்கு என்ன வேலைங்கிறார். காரியம் என்றால் என்ன வேலை? நாமளது என்ன சொல்லிப்போம், இங்க என்ன உனக்கு வேலை கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்லிப்போம், ஆண்டவர் நீங்க தானே போக சொன்னீங்க. ஆண்டவர் என்ன சொல்லிப்பாரு, நான் போக சொன்னேன். எங்க போக சொன்னேன்? ஆண்டவர் சொன்னா என்ன செய்வாரு? தெளிவா சொல்லுவார். அல்லேலூயா. நான் உன்னை போக சொன்னேன், எங்க போக சொன்னேன்? ஓ இஷ்டத்துக்கு கெபிக்குள்ள வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? படுத்துக்கிட்டு இருக்கிறேன். கேட்கிறார் ஆண்டவர், இங்க உனக்கு என்ன வேலை? இங்க உனக்கு ஆடி போயிட்டான். 40 நாள் நடந்து வந்தோம், அது இரவும் பகல் 40 நாள் நடந்து வந்தா இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. நீங்க தானே போக சொன்னீங்க, இங்க உனக்கு என்ன வேலை? இந்த வேலை உனக்கு என்ன? நான் என்ன வேலை சொன்னா நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? சொல்லும் போது இவனுடைய பதில் பாருங்க. இங்க உனக்கு என்ன வேலைன்னு சொன்ன உடனே இவனுடைய பதில், அதற்கு அவன் இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியம் இருந்த எலியா என்று ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? என்னமோ அவர் தெரியாத மாதிரியும் இவர் வந்து விளக்குறாராம். இவர் என்ன செய்யறாரா ஆண்டவருக்கு? கர்த்தாவே, நான் கர்த்தர் மேல மிகுந்து எப்படி உள்ளவன், இதா கேட்டார் ஆண்டவர். ஆண்டவர் கேட்டது என்ன? இங்க உனக்கு என்ன ஜோலி? இங்க உனக்கு ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம வெளியே சுத்திக்கிட்டு இருந்தா சிலவே கேட்பாங்க, இங்க என்ன ஜோலி உனக்கு? இந்த நேரத்தில் எங்க இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் நீங்கள். உன்னை பார்த்து மற்றவர்கள் அடையாளம் சொல்லக்கூடாது. இங்க உனக்கு என்ன வேலைன்னா, இல்ல ஒரு அர்ஜென்டான வேலைங்க, சர்ச்சுக்கு போக முடியல, ஒரு சின்ன ஜோலி. அவங்களை ஏமாத்தலாம், எப்படியோ சொல்லி ஏமாத்தலாம். ஆனா ஆண்டவர் செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. சொல்றான், இங்க உனக்கு என்ன வேலைன்னா, இல்ல 40 நாள் நடந்து வந்த, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, கொஞ்சம் படுத்திருக்கேன், அப்படிதான் சொல்லியிருக்கணும். என்ன சொல்றான்? நான் கர்த்தரிடத்தில் மிகுந்த பக்தி வைராக்கியம் இருந்தவன். ஆமா ஆமா, அவங்க மேல குற்றம் சுமத்துறான். யார் மேல? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? உங்களுடைய உடன்படிக்கையை, உங்க ஒப்பந்தத்தை தள்ளிட்டாங்க. நான் உன்னை பத்தி கேட்ட, நீ அது மட்டும் பதில் சொல்லு. அவங்கள பத்தி எனக்கு தெரியும். யார பத்தி? அவங்க சரியில்லைன்னு சொல்லிதான் இவனை அங்க அனுப்புனது ஆண்டவர். கேட்டீங்களா? யார் சரியில்லைன்னு? இஸ்ரவேல் ஜனங்கள் சரியில்லைன்னு சொல்லிதான் எலியாவே அங்க அனுப்புனார் ஆண்டவர். எலியா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவன் அல்ல, இதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இவன் யோர்தானுக்கு அக்கறை இருக்கிற மனிதன். இவன் ஒரு புறஜாதியான். இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த மாதிரி நீங்களும் நானும் புறஜாதிகளா இருந்த நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப நான் இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உங்க கோயிலெல்லாம் இடிச்சிட்டாங்க ஆண்டவரே, பலிபீடத்தெல்லாம் இடிச்சிட்டாங்க ஆண்டவரே, உங்க உடன்படிக்கை தள்ளிட்டாங்க, பலிபீடத்தை என்ன செஞ்சிட்டாங்க? இடிச்சிட்டாங்க. யாரு மேல குறை சொல்றான்? இஸ்ரவேல் ஜனங்கள மேல. அவங்க சரியில்லைன்னு சொல்ல வர்றான். இவங்க சரியில்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். சரியில்லாததை சரிப்படுத்துவதற்காக தான் எலியாவை கர்த்தர் அங்கே அனுப்பினார். அவர் திட்டத்தை செய்து கொண்டு வந்தார். இந்த ஒரு வார்த்தையினுடைய ஃபீல் இன்னும் இவனை விட்டு போகல. இன்னும் குழப்பத்திலேயே இருக்கிறான். குழப்பத்துல இருக்கிறவங்க தான் நீங்க என்ன கேட்டாலும் அவங்க மனசுல என்ன இருக்கோ அதைவே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. விளங்குதுங்களா? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு எப்படி இருக்கிறாங்க? குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்ட கேள்வி வேற, இவன் சொன்ன பதில் வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடத்தை இடித்து விட்டார்கள், உங்க தீர்க்கதரிசிகளெல்லாம் கொலை செஞ்சிட்டாங்க. உங்க தீர்க்கதரிசிகளெல்லாம் கொலை செஞ்சிட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம்
மீதியா இருக்கிறேன். என்னையும் கொலை செய்யறதுக்கு தேடுறாங்க. 40 நாள் கடந்து வந்தாலும் அந்த குழப்பம் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு? இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது கணவனை குறித்தா, மனைவி குறித்தா, பிள்ளைகள் குறித்தா, எதிர்காலத்தை குறித்தா, பேர பிள்ளைகள் குறித்தா, ஏதோ ஒரு குழப்பம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். நீ எதை குறித்து நீ கலங்காத, நீ எதை குறித்து நீ கலங்காத. தேவன் மேலும் பாரத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார். அவருக்கு சித்தமான காரியங்களை அவர் உனக்கு செய்வார். அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யாத, காப்பி அடிக்காத. கர்த்தர் உனக்கென்னு வைத்த காரியத்தை உனக்கு நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நாம் தேவன் மேல் வைத்த அன்பு இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும் வைத்திருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் இம்மைக்காகவே கடவுளை தேடுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும் கர்த்தர் தேடுகிறோம். இந்த விசுவாசத்தோடு இருந்தோமானால் இந்த விசுவாசம் நம்மளை வெட்கப்படுத்தவே படுத்தாது. கர்த்தருடைய பிள்ளையே, இவன் குழம்பி போய் இருக்கிறதுனால என்ன சொல்லுகிறான்? எல்லாரையும் கொன்னுட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கேன் அப்படிங்கிறார். குழப்பம். ஆண்டவர் அப்பம் விடல பாருங்க. உடனே என்ன சொல்றாரு? அவங்கிட்ட என்ன பதில் சொல்றாரு? அப்பொழுது 11ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நில்லு. அல்லேலூயா. நீ வீட்டில் நினைச்சதே நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ வீட்டுக்குள்ள குழம்பி போய் இருக்கிற. இவன் எங்க இருக்கிறான்? கெவிக்குள்ள இருக்கிறான். நீ உள்ளேயே இருந்து இதே உனக்கு குழப்பமா இருக்கு. கொஞ்சம் வெளியே வா, கொஞ்சம் வெளியே வா. வீட்டு விட்டு கொஞ்சம் வெளியே வா. உன் இருப்பிடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வா. வெளியே வந்து யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? கர்த்தருக்கு முன்னாடி நில்லு. அல்லேலூயா. இவன் மறந்ததை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். 1 ராஜாக்கள் 17:1 பார்த்தோம்ல, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்னாடி நில்லு. சில வேளையில கொஞ்சம் கவலையோடு இருக்கிறவங்க, ஒரு ஏதோ ஒரு மைண்ட் வந்து அப்சண்டா இருக்கிறவங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க, கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வாங்களேன், கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு டேமுக்கு போயிட்டு வாங்க, எங்கேயாச்சும் ஒரு மலைகளுக்கு கூட்டு போங்க, தண்ணி விழுகிற இடத்துக்கு போங்க, அங்க இயற்கை காட்சிகள் கொஞ்சம் பாருங்க. ஆமா இல்லைங்களா? அப்படி போகும்போது என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதுக்காக கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இது வந்து வனாந்தரமான இடத்துல இருக்காங்க, வெளியே வந்து நில்லு. பார்த்தீங்கன்னா காடுகளையும் மலைகளையும் குன்றுகளையும் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. விளங்கினவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். வெளியே வந்து நில்லு. யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி வந்து நில்லுப்பா. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்னாடி நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். உன்னுடைய குடும்பத்து மேலே ஜாக்கிரதையா இருப்பாயானால், உன்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் ஜாக்கிரதையா இருப்பாயானால், நீ நீசருக்கு முன்னாடி இல்லை, ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்ப. நீ கர்த்தருக்கு முன்னாடி வந்து நில்லு சொன்ன உடனே வந்து நின்னா. அப்போ 3 விதமான காரியத்தை ஆண்டவர் காட்டுகிறார். சீக்கிரம் வாசிங்களேன். அப்பொழுது பெரும் காற்று வெளியே வந்தோடனே பெரிய காற்று ஒன்று வந்தது. அப்புறம் அந்த காற்றில் கர்த்தர் இல்லை, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினி உண்டாயிற்று. கர்த்தர் அக்கினியிலும் என்ன செய்யல? இருக்கவில்லை. அதற்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு அதிர்ச்சியில இருக்கிறவனுக்கு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சொன்னா அது கொஞ்சம் மறந்துடுவான். சில பேர் வந்து இந்த விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கும். சில சொல்லுவாங்க, விக்கல் எடுத்துக்கிட்டே இருந்து திடீர்னு ஒரு பயமுறுத்த மாதிரி சொன்னோம்னா என்ன செஞ்சிடும்? அது மேலே யாரும் வந்து இது என்ன செஞ்சிருவான்? மறந்து போயிடுவான். ஆமா இல்லையா? அது மறக்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு. இப்படிதான் ஒருத்தன் ஒரு மாடி 50வது மாடியில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாராம்.
திடீர்னு ஒரு போன் கால் வந்தது. டேய் ராஜேஷ், உன் மகன் சொத்து போயிட்டான். அப்படி சொன்ன உடனே செல்ல கீழே போட்டுட்டு அங்கிருந்து தவிட்டான். 40வது மாடிக்கு வர்றான். வந்தோன்னு நினைக்கிறான், நமக்கு மகனே இல்லையே. 40ஆம் மாடிக்கு வந்த பிறகு மகனே இல்லையா. நானா 40லேருந்து 30க்கு வரும்போது நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. 10வது மாடிக்கு வரும்போது நம்ம பேர் ராஜேஷே இல்லையா, ரமேஷ் தானே. அவசரத்தை நினைச்சல, எனக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளை இல்லை, பேர் அது கிடையாது. ஏதோ ராங்கால் வந்திருக்கு. ராங்கால் கேட்டு என்ன செஞ்சிட்டான், தவிட்டான். நம்ம பேர் எப்படி யாருக்கோ நடக்கிற செய்தி நம்ம செய்தியமா நினைச்சிட்டு 3 நாள் முக்காடை போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. சீரியல் பார்த்து அழுகிற பெண்கள் தாய்மார்கள் இருக்குதா? சரி, இது நம்ம வீட்டில் ஏதோ நடந்தா அது காசு வாங்கிட்டு அழுதா. நம்ம மாதம் 250 ரூபா காசு கட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம். நம்ம தலைவர் போட்ட விதி பாருங்க எப்படின்னு. அவங்க சிரிச்ச நம்ம சிரிக்கிறது, அவங்க அழுதா நம்ம அழுகிறது. பாருங்க இவனை எவ்வளவு பைத்தியக்காரங்க அவங்க நினைச்சிருக்காங்க பாருங்க. அருமைக்குரியவர்களே, வெளியே வந்து நின்னா இப்படி அதிர்ச்சியான காரியம் ஒன்று காட்டுனா இவன் என்ன செஞ்சிருவான், அந்த குழப்பத்தை விட்டு வெளியே வந்துருவான்னு நினைச்சார் ஆண்டவர். ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்டவர். காற்றை உண்டாக்குறாரு, மலையை பெருசா அதிர்ச்சி பூமி அரிச்சு உண்டாக்குறாரு, அக்கினியில பேச பண்றாரு, ஒன்றும் இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, மெல்லிய சத்தமா கூப்பிடுறாரு. மெல்லிய சத்தமா எப்படி கூப்பிட்டுருப்பாரு, உண்டாயிற்று. என்ன சொல்றான், அது எலியா கேட்ட போது தன் சால்வை தன் முகத்திலே மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபில் வாசலில் நின்றான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எலியாவே உனக்கு என்ன காரியம்? அதே வார்த்தை மறுபடியும் பேசுறார். அங்க கேட்டார்ல, இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டார்ல, இத்தனையும் காமிச்சிட்டு மறுபடியும் மெல்லிய சத்தம்னா இப்ப நான் பேசுற மாதிரி இருக்குமா? இதை விட மெலுசான சத்தமா தெரியல எனக்கு. மெதுவா கேட்டுக்கிறார், எலியாவே இங்க உனக்கு என்ன ஜோலி? அவர் சொன்ன சொல்ல மாறாதவர். ஏன்னா அவர் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. அதனால என்ன செய்யறாரு, திருப்பி சில வேலை அப்படிதான் என்னையும் சொல்லுவாங்க, ஒரு பேச்சு கேட்டால் விடவே மாட்டீங்க, திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, நான் எதிர்பார்க்குற ஒரு கேள்வி பதில் என்ன செய்யல வரலன்னா சில வேலை என்ன செய்வோம், அதையே கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் கேட்கிறார், இங்க எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை? ஆனா இவனும் மாறாதவன் தான். இவன் என்ன சொல்றான் பாருங்க, அதற்கு அவன் ம் 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 ஒரு புள்ளி கமா கூட மாறல பாருங்க. 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்க, இப்ப 14 வாசிச்சிருக்கீங்க. அங்க என்ன சொல்லிருக்கானோ அதையே தான் இங்க சொல்றான். இடம் மாறினாலும் மனச மாற மாட்டேங்கிறான். விளங்குதுங்களா? அதே தான் சொல்றான். ஆண்டவரே உம்மிடத்துல பக்தி வைராக்கியம் இருந்தவன், இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை இது பண்ணிட்டாங்க, பலிபீடங்களா இடிச்சுட்டாங்க, தீர்க்கதரிசிகளா கொலை செஞ்சுட்டாங்க, என்னையும் கொலை செய்ய திட்டம் போடுறாங்க ஆண்டவரே அப்படின்னு அதே போலதான் முன்னாடி சத்தமா சொன்னான். எலியாவே இங்க என்ன உனக்கு வேலை? சொன்ன உடனே கர்த்தாவே நான் உம்மேத பக்தி வைராக்கியம் இருந்தவன் அப்படி சொன்னான். இப்ப ஆண்டவர் மெல்லிய சத்தத்துல சொன்னா இவனும், கர்த்தாவே இஸ்ரவேலில் ஜனங்கள் உம்மை தள்ளிவிட்டார்கள். வாய்ஸ் தான் குறைஞ்சு தவிர மேட்ரு ஒண்ணுதான். புரியுதான் சொல்ல உங்களுக்கு? முன்னாடி சத்தமா சொன்னா இப்ப மெல்லிய சத்தமா அதேதான். சத்தம் போட்டு ஜபிச்சாலும் உங்க ஜபம் அதே ஜபம் தான், மெதுவா ஜபம் பண்ணாலும் உங்க ஜபம் அதே ஜபம் தான். புலம்புவதை நிறுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. புரிந்துகின்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. மறுபடியும் சொல்றான், யாரும் இல்லை ஆண்டவரே, நான் மட்டும் தான் இருக்கேன் ஆண்டவரே, நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன் ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் இவனை இப்படியே பேச விட்டா நல்ல அல்லன்னு இப்ப ஆண்டவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அதுலயே 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்கால இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய
7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த 10ஆம் வசனமும் 14ஆம் வசனம் நீங்க வாய்ச்சிங்க. என்ன சொல்றான்? இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகள்லாம் கொலை செஞ்சுட்டாங்க, நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறேன், என்னையும் கொலை செய்யறதுக்கு அவங்க திட்டம் போடுறாங்க என்றுதான் சொன்னான். ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? 7,000 பேரை எனக்காக மிச்சம் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு எண்ணிக்கை உள்ளவர்கள் இருக்காங்க. அல்லேலூயா. அது நீங்க அறிந்து கொள்ளணும், நீங்க புரிந்து கொள்ளணும். நான் ஒருத்தர் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தர் மட்டும் தான் அப்படி பண்றேன், நான் ஒருத்தர் மட்டும் தான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கஷ்டப்பட்டாலும் உங்களை விட கஷ்டப்படுறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. சில பேர் ஏன் ஜபத்தினால தான் எல்லாம் ஓடுதும். இல்லை 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 இல்லை, அப்படி நினைச்சுக்கூட மேன்மை பாராட்டவே கூடாது. அருமைக்கத்தோட பிள்ளைய, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் போடாது இருக்கிற 7,000 பேரை மீதியாக நான் வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை சொன்ன உடனே வாயை மூடிட்டான் எலியா. அதுக்கப்புறம் இந்த புலம்பல் இல்லவே இல்லை. அன்னைக்கோடு ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன சொல்லி புலம்புனா? நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன், ஒருத்த மட்டும் தான் இருக்கேன், ஒருத்த மட்டும் தான் இருக்கேன். ஆண்டு ஒரு முறை கேட்டா, 2 முறை கேட்டா, அதுக்கு மேல இன்னுமேல பேச விட்டா இதுதான் சொல்லிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு, ஏப்பா நீ ஒருத்த மட்டும் இல்லை, இன்னும் 7,000 பேர் இருக்காங்க. பேசுவான அந்த மனுஷன். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டுக்குள்ள அவன் போகவே இல்லை. அதன் பிறகு அவன் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான வேலையை ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அது செய்து முடித்தார். அல்லேலூயா. இவன் சாகணும்னு நினைத்தான், சாகணும்னு சொன்னவனை ஆண்டவர் ஜீவனோடு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆமாம் இல்லைங்களா? எலியாவை ஆண்டவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அப்படியே சரியத்தோடு சுழல் காற்றினாலே அவனை எடுத்துக்கொண்டதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமைக்குரியவர்களே, உங்களோடு இருக்கிற ஆண்டவரை நீங்க என்ன செய்யாதீங்க, மறந்து போயிடாதீங்க. ஒரு வார்த்தை அவனை குழப்பத்துக்குள் உண்டாக மாட்டினது. இன்னைக்கு உங்க வார்த்தை சர்ச்சுக்கு வருவதற்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு வார்த்தை உங்களை என்ன செய்திருக்கலாம், குழப்பி இருக்கலாம், உங்களை கவலைக்குள்ளாக தள்ளி இருக்கலாம், உங்களை குழப்பத்துக்கு மேல குழப்பம் உண்டாக்குகிற வார்த்தையா இருக்கலாம். அந்த குழப்பம் வந்த உடனே நீங்க யாருன்னு மறந்து போயிடுறீங்க, யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னு மறந்து போயிடுறீங்க, யாரை தெய்வமாக நீங்க வணங்கி கொண்டு இருக்கீங்கன்னு அந்த காரியத்தை நீங்க மறந்து போயிடுறீங்க. கர்த்தருடைய பிள்ளைய, இந்த மனுஷன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம அதை மறக்க வேண்டாம். குழப்பம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ள கூடவே கூடாது. எந்த வார்த்தையும் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது. உங்களை தேற்றுகிற வார்த்தை ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் பேசியிருக்கிறார், உன்னை உயர்த்தவேன் சொல்லியிருக்கிறார், உனக்கு சுகம் தர்றேன்னு சொல்லியிருக்கிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்தவே சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை மட்டும் யோசிங்க. உங்களை குழப்பத்தை உண்டாக்குகிற எந்த வார்த்தையும் நீங்க யோசிக்க வேண்டாம், நீங்கள் குழம்ப வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.